வணக்கம். தரவுகள் அடிப்படையிலான இந்த ஒரு பிரத்யேக அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் கட்சியான அதிமுகவோட கடந்த 50 கால தேர்தல் வரலாறு. இந்த பயணம் சாதாரணமான பயணம் இல்லைங்க. ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்களை சந்திச்ச ஒரு மலைக்கவைக்கும் பயணம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த அலசல்ல நாம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். 1. அதிமுக தேர்தல் வரலாற்றோட ஒரு சுருக்கமான பார்வை. 2. எம்ஜிஆர் அவர்களின் காலகட்டம். 3. ஜெயலலிதா அவர்களின் காலத்துல நடந்த மாபெரும் ஏற்றங்களும் இறக்கங்களும். 4. ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் மாற்றம். அப்புறம் கடைசியா வரப்போற 2026 தேர்தல் எதிர்பார்ப்புகள். முதல்ல அதிமுக தேர்தல் வரலாறு பற்றிய ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். பல தசாப்த கால வளர்ச்சி, சந்தித்த பின்னடைவுகள், அப்புறம் மாறும் தலைமைகள் பற்றிய பகுதி இது. ஒரு பறவை பார்வையில சொல்லணும்னா 1977ல எம்ஜிஆர் காலத்தோட ஆரம்பம், 1991ல ஜெயலலிதா பெற்ற மாபெரும் வெற்றி, 2021ல ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் மாற்றம், இறுதியா 2026ல வரப்போகும் அடுத்த தேர்தல்னு கட்சியோட ஒட்டுமொத்த பயணத்தின் மைல்கற்கள் இவைதான். சரி, இப்போ கட்சியோட முதல் அத்தியாயமான எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு வருவோம். 1977 முதல் 1984 வரைக்கும் நடந்த இந்த காலகட்டத்தை கட்சியின் பொற்காலம்னே சொல்லலாம். ஆரம்ப காலத்துல கட்சி சந்திச்ச அந்த அசைக்க முடியாத ஸ்திரத்தன்மை உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானது. 1977, 1980, அப்புறம் 1984 இப்படி தொடர்ந்து 3 தேர்தல்களிலும் எம்ஜிஆர் மாபெரும் வெற்றி பெற்றார். யோசிச்சு பாருங்க, ஒரு புதிய கட்சி தொடர்ந்து 3 முறை ஆட்சியை பிடிக்குதுன்னா அது சாதாரண சாதனை இல்ல. 132. இந்த நம்பரை நல்லா கவனிங்க. எம்ஜிஆரோட காலகட்டத்துல, குறிப்பா 1984ஆம் ஆண்டு தேர்தல்ல அதிமுக வென்ற அதிகபட்ச தொகுதிகளோட எண்ணிக்கை இதுதான். மக்கள் மத்தியில அவர் மேலே இருந்த அபரிமிதமான செல்வாக்குக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி இல்லையா? அடுத்து நாம் பார்க்க போவது ஜெயலலிதாவின் காலகட்டம். மாபெரும் ஏற்றங்களும் சறுக்கல்களும் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான தேர்தல் பயண பகுதி இது. 164. இந்த பிரம்மாண்டமான நம்பரை பாருங்க. 1991ஆம் ஆண்டு தேர்தல்ல ஜெயலலிதா தலைமையில அதிமுக 164 தொகுதிகளை கைப்பற்றி ஒரு மாபெரும் சிகரத்தை தொட்டது. வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா? 44.39%. கட்சியின் தேர்தல் வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய உச்சம். ஆனா போன முறை பார்த்த அந்த பெரிய வெற்றியோட இந்த ஒற்றை இலக்க எண்ணை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. வெறும் 4. ஆமாங்க, சரியா 5 வருஷத்துல 1996ல கட்சி சந்திச்ச மாபெரும் சரிவு இது. 164 தொகுதிகள்ல இருந்து அதல பாதாளத்துக்கு, அதாவது வெறும் 4 தொகுதிகளுக்கு வந்து எதிர்க்கட்சியா மாறினாங்க. அரசியல்ல எதுவும் நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத இந்த எண்கள் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. வாக்கு சதவீதங்கள்ல ஏற்பட்ட அந்த கடுமையான ரோலர் கோஸ்டர் பயணத்தை கவனிச்சிங்கன்னா, 1991ல 44.39% இருந்த வாக்கு 1996ல 21.47% பாதிக்கு பாதி சரிஞ்சிடுச்சு. ஆனா இதுல இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா, அந்த பெரிய சரிவிலிருந்து மீண்டு வந்து 2016ல மறுபடியும் 41.06% வாக்குகளை பெற்று ஜெயலலிதா அபாரமா ஆட்சியை பிடிச்சாங்க. எப்பேற்பட்ட கம்பேக் அது! இப்போ இந்த ஒட்டுமொத்த தரவுகளையும் ஒருங்கிணைத்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவான பேட்டர்ன் புரியும். 1977ல எம்ஜிஆரின் தொடர் வெற்றி, 1991ல ஜெயலலிதாவின் உச்சம், 1996ல பெரிய சரிவு, திரும்பவும் 2016ல வெற்றி, அப்புறம் 2021ல எதிர்க்கட்சி நிலை. ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான இந்த சுழற்சியை புரிஞ்சுக்கிறது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை அறிய ரொம்பவே அவசியம். அடுத்ததா நாம பார்க்க போற பகுதி ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் மாற்றம். பெரிய ஏற்ற இறக்கங்களுக்குப் பிறகு கட்சி தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஒரு புதிய சமநிலை காலகட்டம் இது. 2021ஆம் ஆண்டு தேர்தல்ல பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவங்களோட கூட்டு தலைமையில களமிறங்கிய கட்சி 66 தொகுதிகள்ல வெற்றி பெற்றது. ஒரு மிகப்பெரிய சரிவுக்கும் பெரிய எழுச்சிக்கும் நடுவுல 33.29% வாக்குகளோட கட்சி தன்னை ஒரு எதிர்க்கட்சியா நிலைநிறுத்திக்கிச்சுன்னு சொல்லலாம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். அதுதான் 2026 தேர்தல் எதிர்பார்ப்பு, அதிமுகவின் அடுத்த அத்தியாயம். இப்போ கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றம் நடந்திருக்கு. 2021ல ஒரு கூட்ட தலைமையாக இருந்த நிலை முழுமையா மாறி வரப்போற 2026 தேர்தல எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றை தலைமையின் கீழ கட்சி எதிர்கொள்ளப் போகுது. இந்த முக்கியமான ஒற்றை தலைமை மாற்றம் தேர்தல் முடிவுகள்ல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு.
2026 தேர்தல்ல 166 தொகுதிகள்ல போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற தரவு. ஆனா வெற்றி பெறும் தொகுதிகள் எத்தனை, அவங்களோட வாக்கு சதவீதம் என்னவா இருக்கும், இதெல்லாம் தற்போதைக்கு வெறும் கேள்விக்குறிகள் தான். இந்த ஒரு சஸ்பென்ஸ் தான் இப்போ அரசியல் களத்தையே ரொம்ப சுவாரஸ்யமாக்கியிருக்கு. இந்த 50 ஆண்டுகால பயணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். அசைக்க முடியாத ஸ்திரத்தன்மை, அதல பாதாளத்துக்கு ஒரு வீழ்ச்சி, அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் மீண்டெழுதல்னு இத அத்தனையும் பார்த்த அதிமுகவிற்கு 2026 தேர்தல் என்ன முடிவை தரப்போகிறது? மீண்டும் ஒரு மாபெரும் எழுச்சியா இல்ல புதிய மாற்றங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சிந்தித்து பாருங்க. இந்த அரசியல் தரவு பயணம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். நன்றி.